தலைவர் தம்பி தலைமையில் ஜீவா, தம்பி ராமையா, இளவரசு இவங்கலாம் நடிச்சு டைரக்டர் நிதிஷ் சகதேவ் டைரக்ஷன்ல விஷ்ணு விஜய் மியூசிக்ல இப்போ ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த டிடிடி. இந்த படம் வந்து ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரியான ஒரு ஒரு லைனப் உள்ளது. ஸ்டோரி என்ன அப்படின்னா, தம்பி ராமையாவும் இளவரசும் இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே செட் ஆகாது. இந்த ரெண்டு குடும்பத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. இந்த ரெண்டு பேர் வீடுமே பக்கத்து பக்கத்து வீடா இருக்கு. தம்பி ராமையாவோட வீட்டுல ஒரு இலை விழுந்துருது. அந்த நாள் தான் இளவரசோட வீட்டுல ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டு குடும்பத்துக்கு பின்னாடியுமே ஒரு பயங்கரமான ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ரெண்டு பேருமே வேற ஜாதிக்காரங்க அப்படிங்கிறப்ப ஒரு பயங்கரமான ஓட்டு இருக்கு. இந்த டைம்ல அந்த இடத்தோட அரசியல்வாதியா இருக்கிறாரு ஜீவா. எலெக்ஷன் வேற வருது. இது ரெண்டுல யாரை பகைச்சுக்கிட்டாலுமே நமக்கு வந்து அவங்களோட ஓட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு நார்மலா ஒரு அரசியல்வாதி எந்த மாதிரியா யோசிப்பாங்களோ அதை ரொம்ப கரெக்டா யோசிச்சிருக்காரு ஜீவா. ரெண்டு குடும்பத்தையுமே சுமூகமா எந்த வித பிரச்சனையும் இல்லாம சுமூகமா கல்யாணத்தை ஒரு பக்கமும் இலவ ஒரு பக்கமும் நடத்தி கொடுத்துருவோம் நம்ம தலைமையிலே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. அவர் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிற ஒரு ஒரு காமெடி ஃபிலிம் தான் இந்த டிடிடி. ஜீவா அவர் எப்பவுமே அவர் எந்த மாதிரியான படங்கள் நடிச்சாலும் அவரோட அந்த ஒரு நேச்சரா ஒரு ஆக்டிங் கொடுப்பாப்ல. அதை எந்த படத்துலயுமே கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு பாலிட்டிஷியன் ஆகிறாரு. அவர் அடிக்கிற கவுண்டர்ஸ் ஆகட்டும், இந்த படத்துலதான் அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோம்ல, அந்த டைலாக் கூட இந்த படத்துல தான் வருது. அதை ரொம்ப ஈஸியா அந்த இதை பண்ணியிருக்காப்புல. இளவரசும் தம்பி ராமையாவும் ரெண்டு பேருக்குமே நீங்க நடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பையும் கொடுக்குறேன் சார்னு சொல்லி அவரு நிதிஷ் சகதேவ் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. தம்பி ராமையாவுக்குனே கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஒரு 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 ஒன் மேன் ஷோ மாதிரி அவருக்கு பக்கத்துல தான் கேமரா இருக்கும். ஃபோக்கஸ்ல பயங்கரமா பண்ணியிருப்பாப்ல. கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு அவர் மட்டும்தான் நம்ம ஃப்ரேம்ல பார்ப்போம். பயங்கரமா அவரோட ஆக்டிங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு தம்பி ராமையா. அதுக்கு நான் கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இளவரசு அவரும் அந்த அவர் பங்குக்கு அவரு எப்பவுமே யதார்த்தம் அடிப்பாப்ல. அந்த அவர் பேசக்கூடிய ஸ்லாங், அவர் பேசக்கூடிய அந்த மாடுலேஷன்ல ரொம்ப யதார்த்தமா கோவப்படுவாப்ல. அதாவது அது அது எதுவுமே நமக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இல்ல. நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற நம்ம வீட்டுக்குள்ளேயே இளவரசெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா சடக்குன்னு கோவப்பட்டு திட்டுற ஆளு அந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிப்பாப்ல. அது ரொம்ப ஈஸியா அந்த அந்த இந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் உள்ள பயங்கரமா பண்ணியிருந்தாப்புல. படத்துல நிறைய காமெடி ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. நமக்கு அந்த காமெடி வரப்பவே நம்ம நல்லா போற போல கவுண்ட் அடிப்பாங்க. நல்லா நமக்கு ஒர்க் ஆயிருக்கும். அது மாதிரி படத்தோட ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயுமே லேக் இல்ல. ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப கிரிப்பா ரொம்ப சஸ்பென்ஸ் எலமெண்ட் வச்சு எந்த இடத்துலயுமே இப்படி ஒரு படம் அப்படிங்கிறப்ப தேவையில்லாத காட்சி அப்படின்னு சொல்லி எதையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு படம் இல்ல சம்பந்தம் இல்லாம ஏதாவது டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே ரொம்ப சிம்பிளா இந்த படத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டா வச்சிருக்காரு. படம் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான். ஒரு மேரேஜ் ஒரு வீட்டுல மேரேஜ் நடக்குது. அந்த டைம்ல பக்கத்துல யாரோ வந்துருச்சு. இதை எப்படி ஒரு பாலிடிக்ஸ் பேஸ்டு உள்ள லைட்டா கொண்டு வந்து ஒரு இது ஒரு 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 காமெடி ஃபிலிம் மாதிரி ஒரு கலாட்டா கல்யாணம் மாதிரி பண்ணலாம்ன்றத டேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காப்ல. படத்தோட மியூசிக் ஸ்கோரை வந்து விஷ்ணு விஜய் வந்து அந்த சீனை அவர் மியூசிக்ல அந்த சீனை அவர் பங்குக்கு எந்த அளவு என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ, அது காமெடி சீனா இருந்தாலும் சரி, இல்லை எமோஷனல் சீனா இருந்தாலும் சரி, அதை அவர் பங்குக்கு எப்படி எமோஷனலா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும், தூக்கி கொடுக்க முடியுமோ அதை அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட சினிமோகிராஃபி ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வில்லேஜ் நடக்கிற கான்செப்ட் அப்படிங்கிறப்ப படத்துல செட் ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப சிம்பிளானது. அந்த ரெண்டு வீடு வந்து ஒரு மலையடி வாரத்துல அந்த அந்த ஒரு அந்த கிரீனரியே அந்த கேமராக்குள்ள அவங்க ஃப்ரேம்ஸ்ல அந்த அந்த லொகேஷனை பார்க்கறதே ரொம்ப அழகா இருந்துச்சு. படத்தோட எடிட்டிங் ஒர்க்குமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல காமெடிக்கான நிறைய எலமெண்ட் இருந்துச்சு. இதை தவிர்த்து நம்ம லப்பர் பந்துல கெத்து கூட ஃப்ரெண்டா வருவாப்ல, அவருமே இருக்காரு. அவருமே யதார்த்தமா அவரோட ஸ்லாங் அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்ல பேசுவாப்ல. அதே மாதிரி இந்த படத்துல நல்லா பண்ணியிருந்தாரு. படம் எந்த இடத்துலயும் பெருசா போர் அடிக்கல. அந்த விஷயத்த கான்ஸ்டன்டா சொல்ல முடியும். இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத விட படம் எந்த இடத்துலயும் நிச்சயமா போர் அடிக்காது அப்படிங்கிறத ஷுவரா சொல்ல முடியும். படம் ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசா போர் அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ள இருக்கு. படத்துல எந்த விதமான தவறான காட்சிகள் ஒரு குழந்தையோட பாக்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி வல்கர் அதெல்லாம் இல்லை. அது நீட்டா இருக்கு. படத்தை நீங்க தாராளமா குழந்தைகளோட படம் பார்க்கலாம். நிச்சயமா உங்களுக்கு படம் பிடிக்கும். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். படத்தை பாருங்க. படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பத்தினா உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்க. இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தினா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையா அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. தெரிஞ்சுக்கோ எல்லாரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.